அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமுமாய் இருக்கிறார். ஆமென். ஆத்தும மீட்பு அடைந்தவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் நான் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இப்ப அவருக்கு சொந்தமானவர்கள் இப்ப என்ன அடைய போகிறாங்க? சரீர மீட்பு அடைய போகிறார்கள். ஆமென். சரீரம் இது வரைக்கும் மீட்கப்படலை. இனிமேல் என்ன செய்யும்? சரீர மீட்பு அது நடைபெற போகிறது. வேதம் சொல்கிறது அவருக்கு நம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஃபியூச்சர் டென்ஸ். மீட்கப்பட்டார்கள் அல்ல, மீட்கப்படுவார்கள். இது என்ன மீட்பு? சரீர மீட்பு. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் கேரண்டி. அச்சாரம் என்று சொன்னால் கேரண்டி பண்றாராம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆவியான உள்ளே வருகிறாரு. அபிஷேகம் வரும்பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார்? நிறைவாய் வருகிறார். ஆமென். நிறைவாய் வந்து ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரு கேரண்டி கொடுக்கிறார். நான் அவருடைய வருகையிலே நான் இந்த சரீரம் மீட்படையும், நான் அவரோடு கூட என்ன செய்வேன்? நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அவரோடு கூட நான் பறந்து செல்வேன், நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழ்வேன் என்கிற அந்த ஒரு கேரண்டி என்ன கொடுக்கிறார்? யார் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அந்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தில் எப்படி இருக்கிறார்? அச்சாரம். ஆமென். நமக்குள்ள இருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். நமக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன கொடுக்கிறாரு? ஒரு வருகையிலே நீ என்ன செய்ய விடுவாய்? மீட்கப்படுவாய். ஆமென். சரீரம் மீட்கப்பட போகிறது. அல்லேலூயா. அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறது. அதுதான் சரீர மீட்பு. அதை கேரண்டி பண்ணிட்டே இருக்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, சரீரம் மீட்கப்பட போகிறது. நீங்கள் நானும் நித்திய அழிவுக்காக வைக்கப்படலை. புரிந்து கொள்ளுங்க. நித்திய அழிவுக்காக நீங்கள் நானும் வைக்கப்படவில்லை. நித்திய நரகம் யாருக்காக வைக்கப்பட்டது தெரியுமா? யாருக்கு சொல்லுங்க? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டதான் நித்திய அழிவு. அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டதான் நரகம். அவன் தான் போகிற நரகத்திலே ஜனங்களை வஞ்சித்து என்ன செய்யறான்? இழுத்து கொண்டு போகிறான். அந்த அது வஞ்சிக்கிறான் என்பது கூட தெரியாம என்ன செய்யறாங்க? இன்னைக்கு லட்ச லட்சமா கூட்டம் கூட்டமா பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆமென். வஞ்சிக்கிறான்னு தெரியாமலே என்ன பண்றாங்க? போய்கொண்டு இருக்கிறாங்க. சோதரம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். நமக்கு ஆண்டவர் தான் ஒரு வெளிச்சமாய் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. பாருங்க, இயேசுவின் காலடியில் வந்து பணிபுரிக்க பதிலாக சில பேர் என்ன பண்றாங்க? சத்ருவை போய் பணிந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே,